மணி வீட்ல இருக்காங்க. ரோகிணி வராங்க. வந்துட்டு இங்க பாருங்க என்கிட்ட ரூ. 5,00,000 பணம் இருக்கு. நான் எப்படியாவது இந்த பணத்த கட்டிர்றேன். அந்த ஃபினான்ஷியர் கிட்ட நீங்க பேசுங்க. பேசி எப்படியாவது மனோஜ வெளிய விட சொல்லுங்க. தயவு செய்து பண்ணுங்க அப்படின்னு ரோகிணி அப்படியே கத்துறாங்க. இரு ரோகிணி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போறாங்க. யோசிக்கிறாங்க. இப்போ நாம எப்படியாவது வாபஸ் வாங்குனா, நாம அவளுக்கு பயந்துட்டு தான் வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. ஆனா, ரோகிணி மூலியமா நாம மனோஜ வெளிய வர வச்சா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டு போயிட்டு ரூம்ல பேசுறாங்க. ஃபினான்ஷியர் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. இங்க பாருங்க ரோகிணி ரூ. 5,00,000 பணம் கொண்டு வந்திருக்கா. அத வாங்கிட்டு நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மனோஜ் மேல இருக்க அந்த கம்ப்ளைண்ட்டே வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. ரூ. 5,00,000 தான் குடுத்துருக்காங்க போதுமா? அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் இப்போதைக்கு போதும். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த ரூ. 5,00,000 பணத்த நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ரோகிணி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் சொல்றாரு. அதே மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. ரோகிணி நீ போலீஸ் ஸ்டேஷன் போ. அங்க அந்த ஃபினான்ஷியர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே ரோகிணி ரொம்ப டென்ஷனா போறாங்க. போன உடனே அங்க மீனா, முத்து எல்லாருமே இருக்காங்க. மனோஜ் அங்க ஜெயில்ல இருக்காரு. ரோகிணி அப்படியே ஓடி வராங்க. சார் கண்டிப்பா மனோஜ நான் வெளிய எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ஃபினான்ஷியர் வராரு. வந்து உட்காந்து சொல்றாரு. இங்க பாருங்க நான் வந்துட்டு மனோஜ மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லன்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் சொல்றாரு. நான் கூட பார்த்தேன். ரோகிணிய பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்கிட்ட கூட என் வீட்டுக்காரர கண்டிப்பா நான் வெளிய எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்றாங்க. ஆமா ரோகிணிய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்க ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் சொல்றாரு. இங்க பாருங்க நான் எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாரு. அதே மாதிரி மனோஜ் வெளியே வராரு. வந்த உடனே அப்படியே ரோகிணி கிட்ட போறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அழறாங்க மனோஜ். நீ நான் வந்து ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ தான் என்னோட புருஷன் சரியா? உனக்கு எதனா ஒண்ணா நான் எப்பவுமே இருப்பேன். அதை நீ மறந்துடாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மனோஜ் அப்படியே அமைதியா இருக்காரு. மீனா, முத்து 2 பேருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது யோசிக்கிறாங்க. என்னங்க எல்லாமே இவளோட வேலையா இருக்கா மாதிரி தான் தெரியுது. நாம போய் கூப்பிட்டா அந்த ஃபினான்ஷியர் திமிரா பேசினா, ஆனா ரோகிணி கூப்பிட்டா உடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் வெளியே வராரு. வந்த உடனே மீனா, முத்து 2 பேருமே சொல்றாங்க. என்னங்க நம்ம சிந்தாமணி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கோமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்க பாரு மீனா, இப்போ நாம இதை கொடுக்க வேண்டாம். அந்த சிந்தாமணிக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமா வச்சு செஞ்சிடலாம் சரியா? நீ கவலைப்படாத, இப்போதைக்கு வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. மனோஜ் வந்த உடனே அவங்க அம்மா அப்படியே விஜயா ஓடி போறாங்க. போயிட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நீ போய் தலை மொழிகிட்டு வா, குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. இவனை தான் முதல்ல தலை முழுகணும் அப்படின்னு அண்ணாமலை கோவமா கத்துறாரு.